வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு சோயா சங்க்ஸ் ஃப்ரை தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸை சுட தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ சோயா சங்க்ஸை தண்ணி இல்லாத நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையை தூவிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.